ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சுவையான நண்டு கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் நண்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுட்டேன். வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்த்துட்டு வரலாம். இப்போ நம்ம நண்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 பட்டை 2 லவங்கம் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் சோம்பு தாளிக்க. மீடியம் சைஸ் 5 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை இது கூட போட்டுக்கலாம். மூணு பச்சை மிளகா, ஃபஸ்ட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம தாளித்து விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் கூட உப்பு போட்டால் வெங்காயம் சீக்கிரமாக நல்லா வதங்கும். மூணு மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் மீடியம் சைஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குனா போதும். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன், அதை இது கூட போட்டுக்கலாம். இப்போ காரத்துக்கு 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இப்போ அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேவரில் வச்சு எல்லாத்தையும் வதக்கி விடுங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போ அது கூடவே குழம்பு மிளகாய் தூள் எதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேவரில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா நல்லா சேர்ந்து எண்ணெயிலே நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போது இந்த மசாலா நல்லா எண்ணெய் கூடவே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம நண்டை இது கூட போட்டுக்கலாம். இந்த மசாலா கூட இந்த நண்டை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ஒரு ஸ்லோவாக பொறுமையாக செஞ்சால் இந்த மசாலாலாம் நல்லா நண்டு கூட உள்ளார போகும். இப்போ மசாலா நல்லா நண்டு கூட நல்லா மிக்ஸ் ஆகி பெரட்டி விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி கூடவே இந்த நண்டை மறுபடியும் ஒரு பெரட்டி விட்டுருக்கேன். நம்ம லாஸ்ட்டாக தேங்காவை அரைச்சி ஊற்றும் போது இந்த தண்ணி அது கூட மிக்ஸ் ஆகிடும். உப்பு காரம் இதெல்லாம் சரி பார்த்துட்டு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது பார்க்கலாம்.
பாருங்கள் நல்ல நண்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக இதில் தேங்காயும் சோம்பும் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் தேங்காயும் சோம்பும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த நண்டு மசாலா கூட சேர்த்துக்கலாம். நண்டு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தேங்காயும் சோம்பையும் போடணும். இந்த நண்டு கிரேவிக்கு ரொம்ப முக்கியமானது இந்த தேங்காய் சோம்பு பேஸ்ட்டு தான். அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். நல்லா இந்த மசாலாவை நல்லா பெரட்டுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் மிளகுத்தூள் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். அப்போ தான் காரமாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிளகு ஃப்ளேவர் வந்தாலே கொஞ்சம் தனி டேஸ்ட்டு தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நண்டு கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எவ்ரிஒன் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.